இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அரசு ஊழியர்களுக்கு 7% முதல் 15% ஊதிய உயர்வு பிரதமர் அன்வார். அரசு ஊழியர்களுக்கு 15% மற்றும் 7% சம்பள உயர்வை பிரதமர் அறிவித்துள்ளார். திட்ட அமலாக்கத்தினர், நிர்வாகத்தினர் மற்றும் தொழில்முறை பிரிவினருக்கு 15 விழுக்காடும், உயர்மட்ட நிர்வாகத்தினருக்கு 7 விழுக்காடாக சம்பளம் உயர்த்தப்படுகிறது. அது கட்டம் கட்டமாக அமலுக்கு வரும். முதல் கட்டமாக வரும் டிசம்பர் 1ஆம் தேதியும், இரண்டாம் கட்டமாக 2026 ஜனவரி 1ஆம் தேதியும் சம்பள உயர்வு அமலுக்கு வரும் என பிரதமர் சொன்னார். முதல் குழுவினருக்கான 15 விழுக்காடு சம்பள உயர்வு முதல் கட்டத்தில் 8 விழுக்காடும், இரண்டாவது கட்டத்தில் 7 விழுக்காடும் பிரித்து வழங்கப்படும். இரண்டாவது குழுவினருக்கான சம்பள உயர்வு முதல் கட்டமாக 4 விழுக்காடும், இரண்டாவது கட்டமாக 3 விழுக்காடுமாக வழங்கப்படும். இவ்வேளையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் கடைசி சம்பள சீரமைப்புக்கு ஏற்ப பென்ஷன் தொகையும் வழங்கப்படும் என்றார் அவர். மனைவியை பள்ளத்தில் தள்ளிய கணவன் கொலை முயற்சி குற்றச்சாட்டை மறுத்தார். பேராக்கில் மனைவியை தாக்கி பள்ளத்தாக்கில் தள்ளியதற்காக கைதான ஆடவர் குவாலகங்சா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று அக்குற்றச்சாட்டுகளை மறுத்தார். கடந்த மாதம் மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுத்தது, அவரை கொலை செய்ய முயன்றது என 2 குற்றச்சாட்டுகள் கணவன் மீது சுமத்தப்பட்டன. எனினும் 39 வயது அந்நபர் அவற்றை மறுத்து விசாரணை கோரினர். அவருக்கு ஜாமீன் கிடையாது என நீதிமன்றம் அறிவித்தது. கொலை செய்யும் நோக்கில் ஜூலை 27ஆம் தேதி கெரிக் ஜெலி நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளத்திலிருந்து 32 வயது மனைவியை தள்ளிவிட்டதற்காக அவ்வாடவர் முன்னதாக 1 வாரம் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டார். பள்ளத்தில் விழுந்த மனைவி எப்படியோ மேலேறி வந்துவிட பொதுமக்கள் அவரை கண்டு காப்பாற்றினர். சைபர் ஜெயாவில் ஒரு வீட்டில் 15 வெளிநாட்டு தொழிலாளர்களை அடைப்பதா வெளிச்சத்திற்கு வந்த அம்பலம். 15 வங்காளதேச கட்டுமான தொழிலாளர்கள் சைபர் ஜெயாவில் முதலாளிகளால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட 3 அறைகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்து வரும் சூழலை தீபகற்ப மலேசியாவின் மனிதவளத்துறை கண்டறிந்துள்ளது. ஒரே வீட்டில் அதிக வெளிநாட்டினர் தங்குவதாக கிடைக்கப்பட்ட புகார்களை தொடர்ந்து தீபகற்ப மலேசியாவின் மனித வளத்துறை, செப்பாங் மாநகர் மன்றம், மலேசிய குடிநுழைவுத்துறை ஆகியவற்றுடன் காவல்துறையும் இணைந்து நடத்திய ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் போது இது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. குறுகலான அழுக்கான வீட்டில் மிகவும் நெருக்கமாக உறங்கும் சூழலையும் தாண்டி ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் கட்டுமான தளத்தில் வேலையும், அதற்கு தினசரி ஊதியம் 60 ரிங்கிட் பெற்று வரும் அவல நிலையில் அந்த தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர். வேலைவாய்ப்பு சட்டம் 1955 கீழ் சட்டப்படி 265 படி அடிப்படை வசதிகளை தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தி தருவது முதலாளிகளின் கடமையாகும். தம்பினில் பாராங்கத்தி மற்றும் கத்தியால் தாக்கிய 3 சகோதரர்கள் ஜாமீனில் விடுவிப்பு. தம்பின், பாராங்கத்தி மற்றும் கத்தியால் ஒருவரை காயப்படுத்திய குற்றச்சாட்டில் 3 சகோதரர்கள் இன்று செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். குற்றச்சாட்டின்படி 32 வயது அருள், 33 வயது காளிதாசா, 27 வயது இளங்கோ ஆகியோர் இணைந்து 46 வயதான நபர் ஒருவரை பாராங் மற்றும் 2 கத்திகளால் தாக்கினர். சற்று தவறி இருந்தாலும் மரணத்தை விளைவிக்கக்கூடிய இந்த சம்பவத்திற்கு அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை, அபராதம் அல்லது பிறம்படி போன்ற தண்டனைகளை வழங்கும் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 326 கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் சம்பந்தப்பட்ட 3 சகோதரர்களின் வழக்கறிஞர் டேனியல் சவரிமுத்து மேல்முறையீட்டு கூடுதல் நிபந்தனைகளுடன் கூடிய குறைந்த ஜாமீனை கோரினர். அம்மூவரும் பெற்றோரை ஆதரிக்க வேண்டும் என்றும், குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் விரைவில் திருமணம் செய்து கொள்ளும் சூழலிலும் நீதிபதி ஜாமீன் வழங்கினர். ஒவ்வொருவருக்கு 5000 ரிங்கிட் ஜாமீன் மற்றும் பாதிக்கப்பட்டவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்ற கூடுதல் நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஒரே உணவு ஒரே உணவகம், ஆனால் விலை மட்டும் வேறு. நாசிகோரிங் சார்டினின் விலையால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. கோலாலம்பூரில் ஒரே வகை சார்டின் பிரட்டல் சோறுக்கு வெவ்வேறு கட்டணம் விதிக்கப்பட்ட சம்பவம் வைரலாகி உள்ளது. சிராஸ் பண்டார் ஸ்ரீ பேமச்சூரியில் உள்ள உணவகம் ஒன்றில் அந்த நாசிகோரிங் சார்டின் உணவின் விலை ஒரே நாளில் 1 ரிங்கிட் 50 சென்ட் ஏற்றம் கண்டுள்ளது. உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் காதுகளுக்கு எட்டியது.
உடனடியாக விசாரணையில் இறங்கிய அமைச்சர் சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடையில் இருக்கும் மெனு அட்டையில் நாசிகோரெங் சார்டினின் விலை 9 ரிங்கிட் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை பொட்டலமாக வாங்கி சென்றால் கூடுதலாக 30 சென்ட் விதிக்கப்படுவது KPDN அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. ஆனால் வைரலான ரசீதுகளில் முதல் நாளில் 7 ரிங்கிட் 80 சென்னும் மறுநாள் 9 ரிங்கிட் 30 சென்னும் என விலை குறிக்கப்பட்டுள்ளது. எனவே இரு ரசீதுகளையும் மேல் நடவடிக்கைக்காக அந்த உணவகத்தின் பெற்றோர் கவனத்திற்கு கொண்டு வந்து அதிகாரிகளுக்கு கொண்டு வந்தனர். வாடிக்கையாளர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுவதை தவிர்க்க விலை பட்டியலை அடிக்கடி புதுப்பிக்க வேண்டும். விலைகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டிருக்க வேண்டும். இனியும் இதுபோன்ற இணைய பகுதி நேர வேலை மோசடி 2 லட்சத்தை பறிகொடுத்த 19 வயது இளைஞர். வெறும் 1 மணி நேரத்தில் கணிசமான லாபத்தை பார்க்கலாம் என கூறி மேற்கொள்ளப்பட்ட பகுதி நேர வேலை வாய்ப்பு மோசடியில் சிக்கி ஜோகூர் ஸ்ரீ அலாமை சேர்ந்த 19 வயது இளைஞர் ஒருவர் 2,1866 ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார். முதலீட்டு தொகையின் அடிப்படையில் ஒவ்வொரு வெறும் 1 மணி நேரத்தில் 6 முதல் 15 விழுக்காடு வரை லாபம் கிடைக்கும் என இணையம் வாயிலாக அவர் நம்ப வைக்கப்பட்டுள்ளார். கொடுக்கப்படும் 15 இணையதளங்களை கிளிக் செய்து அவற்றின் வியூஸ்களை அதிகரிக்கவும் செய்வதே அந்த பகுதி நேர வேலையாகும். அப்படி முதல் வேலையை கச்சிதமாக செய்து முடித்ததும் அவர் போட்ட முதலீடான 30,000 ரிங்கிட்டையும் அதற்கு கமிஷன் தொகையான 565 ரிங்கிட்டையும் அவர் ஒரே நாளில் பெற்றுள்ளார். இதனால் சந்தோஷம் அடைந்தவர் முதலீட்டு தொகையை அதிகரிக்கும் ஆர்வத்தில் மொத்த சேமிப்பு பணத்தையும் காலியாக்கி அது போதாதென்று குடும்பத்தினர், நண்பர்கள் ஆகியோரிடம் கடன் வாங்கியுள்ளார். திரட்டிய பணத்தை ஜூலை 24 முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை 19 முறையாக 27 வெவ்வேறு வங்கி கணக்குகளில் அவர் போட்டுள்ளார். ஆனால் சொன்னபடி கமிஷன் வரவில்லை. காரணம் கேட்டால் வேலை இன்னும் முடியவில்லை என பதில் வந்துள்ளது. அப்போதும் நடப்பதை அறியாத அந்த பையன் மேலும் பணத்தை போட்டு வேலையை முடிப்பதில் மும்முரமாக இருந்துள்ளார். பணம் போடுமாறு நச்சரிப்பு தொடர்ந்த பிறகே தான் மோசடிக்கு ஆளாகி இருப்பதை உணர்ந்து அப்பையன் போலீசில் புகார் செய்துள்ளார். செப்டம்பர் 13 முதல் 16ஆம் தேதிகளில் 15வது PIO புலம்பெயர்ந்த இந்திய வம்சாவளி திருவிழா. அனைத்துலக அளவில் மலேசியா 15வது PIO எனும் புலம்பெயர்ந்த இந்திய வம்சாவளிக்கான பெருவிழாவை எதிர்வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடத்த உள்ளது. இம்முறை கலாச்சாரம் மற்றும் வர்த்தக கண்காட்சிகளுடன் 4 சிறப்பு மாநாடுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி மலேசியா மட்டுமல்லாது அதை சுற்றி உள்ள நாடுகளில் உள்ள இந்திய வம்சாவளி மக்களின் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் அதன் ஆழமான பங்களிப்புகளை முன்னிலைப்படுத்துவதற்காக நடத்தப்படுகிறது. தமிழ், மலையாளி, தெலுங்கு, பஞ்சாபி, பெங்காலி, குஜராத்தி, ஒரிசா, சிந்தி, கன்னடம், மராத்தி, மலாக்கா, செட்டி என அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து 15க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒரு சேர இவ்விழா பிரிக்ஃபீல்ட்ஸ் விவேகானந்தா தமிழ் பள்ளியின் கந்தையா மண்டபத்தில் PIO பெருவிழா நடைபெறவுள்ளது. அதே வேளையில் செப்டம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் செராஸ் அனைத்துலக இளைஞர் மையத்தில் மாநாடுகள் நடைபெற உள்ளன. முதன்முறையாக PIO தலைமை நிர்வாகிகளுக்கான மாநாடு செப்டம்பர் 15ஆம் தேதி பட்டலிங்ஜயா BAC கட்டடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட இவ்விழாவில் மலேசிய இந்தியர்கள் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று மலேசியா புலம்பெயர்ந்த இந்தியர் அமைப்பின் தலைவர் குணசேகரன் ஸ்ரீரங்கன் கேட்டுக்கொண்டார். சுற்றுலா பயணிகளுக்கு அரிய வாய்ப்பு, வடகொரியாவிற்கு அழைப்பு விடுக்கிறார் கிம் ஜாங் உன். கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர் முதல் முறையாக வடகொரியா சுற்றுலா பயணிகளுக்காக தங்கள் எல்லையை திறக்க முடிவு செய்துள்ளது. வெளியான தகவல்களின் அடிப்படையில் சுற்றுலா பயணிகளுக்கான சமிஜியான் நகரம் தயார் படுத்தப்பட்டுள்ளது என்று மிக விரைவில் தலைநகர் பியாங்காங் சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏவுகணை சோதனை தளத்திற்கு அருகாமையில் கடற்கரை சொகுசு விடுதிகளை வடகொரியா உருவாக்கி உள்ளதாக வெளியான தகவலை அடுத்து அமெரிக்கா தனது குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அங்கு செல்வதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது. இதனிடையே சீனாவில் செயல்பட்டு வரும் 2 நிறுவனங்கள் தங்கள் சுற்றுலா பயணிகளை டிசம்பர் மாதம் முதல் வடகொரியாவுக்கு அழைத்து செல்ல தயார் என அறிவித்துள்ளது. இதுவரை வெளியான தகவல்கள் அடிப்படையில் சம்ஜியான் நகர் மட்டுமே சுற்றுலாவுக்கு என திறக்கப்பட்டுள்ளது என்றும்
மிக விரைவில் தலைநகர் பியாங்யாங் உட்பட பல நகரங்களில் பார்வையாளர்களை அனுமதிப்பார்கள் என்றும் அதில் ஒரு நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. 37 வயதில் தாய்லாந்து பிரதமரான தக்சின் ஷினாவத்ராவின் மகள். வெறும் 37 வயதில் தாய்லாந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பென்டாங்ரான் ஷிந்தாவாரா வரலாற்று படைத்துள்ளார். பியூதாய் கட்சியின் தலைவருமான அவர் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் பெருவாரியான உறுப்பினர்கள் தாய்லாந்தின் 31வது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 6,60,00,000 மக்கள் தொகையை கொண்ட தாய்லாந்தின் மிக இளவயது பிரதமர் என்ற பெருமையையும் அவர் பெறுகிறார். பென்டாங்ரானின் தந்தை தக்ஷின் ஷினாவத்ரா, அத்தை யிங்லாக் ஷினாவத்ரா இருவரும் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர்கள் ஆவர். தக்ஷின் 2006ஆம் ஆண்டிலும் யிங்லாக் 2014ஆம் ஆண்டிலும் இராணுவ புரட்சியின் மூலம் பதவி வீழ்த்தப்பட்டார்கள். இரு நாட்களுக்கு முன்பதாக வரை பிரதமராக இருந்த கியூதாய் கட்சியின் ஸ்ரேதா தவிசின் சிறைக்கு அனுப்பப்பட்ட முன்னாள் வழக்கறிஞர் ஒருவருக்கு அமைச்சர் பதவியை வழங்கியதால் பிரதமர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். பிரதமர் பதவியேற்று ஓராண்டு கூட முடியாத நிலையில் அவரின் பதவியை தாய்லாந்து அரசியலமைப்பு நீதிமன்றம் பறித்துக் கொண்டது. சுங்கை பட்டாணி பீடோங்கில் அதிர்ச்சி. ஆயுதம் ஏந்திய 5 ஆடவர்களால் ஒருவர் மரணம், ஒருவர் படுகாயம். சுங்கை பட்டாணி பீடோங்கில் 5 ஆடவர்கள் கார் கழுவும் தொழிலாளி உட்பட காவலாளி ஒருவரை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 20 வயது மதிக்கத்தக்க அந்த இருவரையும் பாரங்கத்தியால் தாக்கியதில் மார்பு, இடது மற்றும் வலது கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டு கார் கழுவும் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதே வேளையில் பலத்த காயங்களுடன் அந்த காவலாளி சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையிலிருந்து விடியற் காலையில் கிடைக்கப்பட்ட தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்தின் விசாரணைக்கு கெடா காவல்படை தலைமையகத்தின் தடயவியல் குழு மற்றும் துப்பறியும் நாயும் விரைந்து அனுப்பி வைக்கப்பட்டன. வேலையில் இருந்த காவலாளிக்கு துணையாக நின்று கொண்டிருந்த அந்த கார் கழுவும் ஆடவரையும் 5 நபர்கள் தாக்கியதாக தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குலுவாங்கில் டேங்கர் லோரி மோதி கார் ஓட்டுநர் சிவனேசன் அகால மரணம். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலையில் நிகழ்ந்த சம்பவத்தில் பழுதடைந்த வாகனத்தை தள்ளும்போது டேங்கர் லோரி மோதி சிவனேசன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஜோஹர் பாருவில் இருந்து கோலாலம்பூரை நோக்கி பயணித்த 48 வயது சிவனேசனின் ஹோண்டா HRV ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வாகனம் திடீரென பழுதடையவே நெடுஞ்சாலையில் நின்றுவிட்டது. அப்போது அவசர நிலை பாதைக்கு வாகனத்தை தள்ளுவதற்கு சிவனேசன் கீழே இறங்கிய போது இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. இதனால் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதோடு கை கால் முறிந்து சம்பவ இடத்திலேயே அவர் அகால மரணம் அடைந்ததாக குலுவாங் மாவட்ட காவல்துறை தலைவரும் உதவி ஆணையருமான பஹ்ரீன் முகமது நோ கூறினார். விபத்து நடந்த பகுதியில் சாலை விளக்குகள் இல்லாத நிலையில் 28 வயது முகமது அசார் முகமது ஹலீம் என்ற அந்த டேங்கர் லோரி ஓட்டுநர் இருள் சூழ்ந்த இடத்தை கவனிக்காமல் பாதிக்கப்பட்டவரை மோதியதாக கூறப்படுகிறது. ஓட்டுநர் இல்லாத ரோபோ டாக்ஸிகளால் அவதியுறும் சான் பிரான்சிஸ்கோ குடியிருப்பாளர்கள். அமெரிக்க கலிபோர்னியாவில் ஓட்டுநரை இல்லாமல் தானாக இயங்கும் ரோபோ டாக்ஸிகளால் குடியிருப்பாளர்கள் நிம்மதி இழந்துள்ளனர். கடந்த சில வாரங்களுக்கு முன் சான் பிரான்சிஸ்கோ கார் நிறுத்தும் இடத்தில் அவை வந்திறங்கிய போது இனி பாதுகாப்பாகவும் இரைச்சல் இல்லாமலும் இருக்கலாம் என அருகில் இருக்கும் குடியிருப்பாளர்கள் சந்தோஷம் அடைந்தனர். ஆனால் நினைத்ததற்கு மாறாக இனி தூங்கா இரவுகள் தான் என காத்திருக்கும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. கார் நிறுத்தும் இடத்தில் அந்த ரோபோ டாக்ஸிகளின் ஹார்ன் சத்தம் அவர்களின் தூக்கத்தை கெடுத்து விடுகிறது. ரோபோட்டிக் வகை என்பதால் வரும்போதும் போகும்போதும் ஒன்றோடு ஒன்று ஹார்ன் அடித்துக் கொள்கின்றன. கார் நிறுத்தும் இடத்தில் ரிவர்ஸ் செய்யும் போதும் அதே நிலைமைதான். இதனால் விடியற்காலை வரை தூங்க முடியாமல் கஷ்டப்பட்ட ஒரு பெண்மணி அந்த ரோபோ கார்களின் அட்டகாசத்தை யூடியூபில் நேரலை செய்தார். பல்லாயிரக்கணக்கானோர் அதை பார்த்து தங்கள் பங்குக்கு பரிதாபப்பட்டனர். இது சரிப்பட்டு வராது என முடிவெடுத்த குடியிருப்பாளர்கள் கார் நிறுவனமான வேமோவிடம் புகார் அளித்து விட்டனர். தாய் நிறுவனமான கூகுளின் ஆல்பபெட் தற்போது அந்த ஹார்ன் பிரச்சனையை சரி செய்துள்ளது.